ஹே கைஸ், நான் தான் உங்கள் எஃப்எஃப்கே வரும்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆட போகிற மேட்ச் வந்து பார்த்தோன்னா 8 பால் பூல்னு ஒரு கேமு. இந்த கேம் வந்து இன்றைக்கி எடுத்தனமாக ஆட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவாங்க. லைவ் வந்து டெய்லி நைட்டு போடலான்ட்டு இருக்கேன் ஒரு பிளானில். இப்போ நம்ம வந்து இது அடிப்பாங்க சரின்னு சொல்லுங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடித்தா தான் வந்து அது போகும் கரெக்டாக. தாண்டி போயிடுச்சு இருக்குது. ஓகே கைஸ், அதான் நாளைக்கு நைட்டு லைவ் வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ப்ளே 1v1 போவோம். இந்த கேமோட லிங்க்கு கீழே இருக்குது. ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வெறுப்பாகுங்க. ப்ளே 1 வந்துட்டு ஒரு 200 ருபீஸ் இது பண்ணால் ப்ரைஸ் வந்து 200, என்ட்ரி ஃபீ வந்து 100. நம்ம 100 கொடுத்து விளாடுவோம். நேற்று நைட்டு ஆக்சுவலாக இந்த கேம் லைவ் வந்தேன். மறக்காமல் பார்க்கணுன்னா லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம சாதாரணமாக வச்சு இப்படி தட்டினாலே அது விழுவோம் கைஸ். ஆனால் மைனஸ் விழுவாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் டச் ஆகாமல் விட்டிங்கன்னா, இப்போ இது ஸ்ட்ரைப்பு சாலிடுன்னு 2 இருக்கும். அது 2 வந்து நீங்கள் டச் பண்ணாமல் விட்டிங்கனாலே அது ஃபவுல் தான். இப்போ அடிக்க மாட்டான் பாருங்கள். நான் அடிச்சிட்டா வச்ச. இப்போ வந்து அவன் ஸ்ட்ரைப்ஸு, நான் வந்து ஸ்ட்ரைப்பு, அவன் சாலிடு. பார்ப்போம் அடிக்கிறானா அடிக்க மாட்டானான்ட்டு. போகாது. அதுவும் இல்லாமல் பிளாக் யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ, அதாவது லாஸ்ட்டில் தான் பிளாக் அடிக்கணும். அப்படி லாஸ்ட்டில் அடிக்காமல் இடையிலே அடிச்சிட்டா, இப்போ நான் அடிச்சிட்டேன்னா அவன் வின்னு, அவன் அடிச்சிட்டா நான் வின்னு. போகாதே தெரியும். இந்த பிளாக் ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். சரியான க்ளோஸ் கால் பிளாக்குக்கு. இப்போ நம்ம டோன் தான் கரெக்டாக வச்சு விட்டு ஒரு தட்டினா டேரெக்டாக அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ இப்படி தட்டினா கரெக்டாக உள்ளே விழுவுன்னு நினைக்கிறேன். விழுந்துருச்சு. ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 545 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே லைவில் நேற்று நைட்டு சொன்னேன், ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு. ரைட், இங்கே போய் நிற்க போகுது. ஃபைவ் 45 சப்ஸ்கிரைபர் நேற்று நைட்டு லைவ். நான் டெய்லி நைட்டு லைவ் கவுண்ட் வருவேன். லைவ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு இது போல், அதை எடுத்துகிட்டு லைவ் வருவேன். அதுக்கு வரவங்க கன்ஃபார்ம் வாங்க, மிஸ் பண்ணாமல் வாங்க. அதாச்சும் டெய்லி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் 3 சப்ஸ்கிரைபர் ஏறினோன்னே லைவை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். எது அடிக்கிறது பார்த்தீங்களா? நோ 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 ஜஸ்ட்டு மிஸ்டேக் ஆகி சொல்ல வந்துருக்கோம். டேரெக்டாக அடிக்கலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப வேணும். சிந்திச்சு விளாட்ணும். திங்க் பிஃபோர் யூ ப்ளே. இப்போ இங்கே இருக்கா, இப்போ நான் இதை அடிச்சுன்னா பிளாக்கில் போடும். பார்த்தீங்களா? நோ 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 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன். நான் இப்போ பிளாக் அடிச்சிட்டேன்னா வின்னு. அடிக்கலை. ஆக்சுவலாக கடைசி நேரத்தில் வந்து மேட்சை விட்றது தான் தப்பு. இப்போ இவன் கையில் எல்லாமே இருக்குது. நானே 2 காயினை போட்டு கொடுத்துட்டேன். இப்படிலாம் பண்ணவே கூடாது. இதுதான் நான் பண்ண தப்பு. ஏதோ காயின் உள்ளே விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் பிளாக் மறைச்சி வச்சுருக்கானே. சும்மா அடிப்பாங்க நினைக்கிறேன். நான் பிளாக்கை டச் பண்ணிட்டேன்னா அதனால் அது ஃபவுல் கிடையாது. இப்போ நான் டச் பண்ணால் முட்டேன்னா தான் அது ஃபவுலு. இப்போ அவனுக்கு இப்போ அடிக்க முடியாதுன்னு காமிச்சிச்சா. ஏன்னா அவனுக்கு பேலன்ஸ் 5 காயின் இருக்குது. போட்டான் பிளாக்கை போட்டான். நான் வின்னு. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூன் நம்ம லைவெல்லாம் போடலாம். லவ் யூ ஸோ மச் எஃப்எஃப்கே ஃபேமிலிஸ்.